நான் எஸ்ஆர்பி ராஜன், வணிக சங்க பேரவையில் நான் வடசென்னை மாவட்ட கிழக்கு மாவட்ட தலைவர். நமது தமிழ்நாடு வணிக சங்க பேரவையில் நமது தலைவர் சுதேஷ் நாயகன் வெள்ளையன் அவர்கள், அவருக்கு இணையாக யாரும் வர முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் வியாபாரிகளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ரவுடியாலையும் அதிகாரிகளாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதெல்லாம் முறியடித்து நம்மளாம் இந்த அளவுக்கு இன்றைக்கி வெள்ளை சட்டை போட்டுட்டு காரில் போகிற அளவுக்கு உயர்த்தினோன்னா அவர் வெள்ளையன் தான். அவர் புகழ் இன்றைக்கும் இருக்கும். அவரை பற்றி சொல்ல நிறையா இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சொன்னால, அதாவது இந்த எனக்கு தெரிஞ்சு நான் மளிகைகளில் இருக்கும்போது வேலை செய்யும்போது அதிகாரம் வந்தாங்கன்னா நம்ம கலந்து எழுந்துடணும். நல்லா அவர் உட்காந்து கணக்கு பார்த்துட்டு நம்மளை கேள்வி கேட்பார். அது மாதிரி இருந்தது. ரவுடி போய் சண்டை போட்டான்னா நம்ம கடை பாடலாம் உடைப்போம். இதெல்லாம் முறியடிச்சு நம்மளெல்லாம் இந்த அளவுக்கு இந்த தலையிலிருந்து வியாபாரம் வச்சு நம்மளுடைய தலைவர் சுதேஷ் நாயகன் அவர்கள். அவர் ஒரு கரைப்படாத கரை சொந்தக்காரர். காமராஜர் கருத்து அவர் சொல்லலாம். அவ்வளோ நேர்மையானவர், பழகிறதுக்கு இனிமையானவர். அது எல்லாரோட சகஜமாக, அது ஏற்ற இறக்கம் இல்லாமல் எல்லா மனிதரும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவர். அது உயர்ந்த தாழ்ந்தும் பார்க்க மாட்டார். எல்லாரும் சகஜமாக பழகுவார். ஒரு நல்ல மனிதர். அவரை இழந்தது பெரிய மிக வருத்தம். அப்புறம் நான் நிறைய பிரயாணம் இருக்கோம். நான் தங்கத்துறை இருக்கார், அவர்லாம் நிறைய பிரயாணம் இருக்கோம். அவரோட பிரயாணம்னா பல வருஷங்கள் பிரயாணம் இருக்கோம், பல நைட்டு பிரயாணம் இருக்கோம். அவருடைய எண்ணங்களை மறக்க முடியாது. அவ்வளோ இனிமையானவர். அவர் புகழ் என்றும் நீடு இருக்க வேண்டும் சொல்லி வாழ்த்தி விடுவது. நன்றி, வணக்கம். நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு உயர்த்தி வெள்ளச்சட்டை போட்டு இன்னைக்கு காரில் கொடி கட்டி போகிறோன்னா அவர் தான் காரணம். ஒரு வியாபாரி கொடி கட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கோன்னா அவர் தான் காரணம். அதெல்லாம் மறக்க முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவங்களில் ஒன்று. நேற்று நிதிலங்கோவுக்கு கடைக்கு போயிருந்தேன். அண்ணாச்சி ஆஃபீஸ் ரூமில் போய் பார்க்கும்போது, டேவிட் இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்தாங்க. அந்த வீடியோ முன்னாடி கிளாப்பிங்கில் வரும். அந்த வீடியோவை நான் கவனித்து பார்க்கும்போது, வெள்ளையண்ணாச்சியோட அவங்க செய்த அனுபவங்களை அப்படி நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியாகவும் சோகமாகவும் கலந்ததாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன். சரியண்ணாச்சி, நம்ம கடையை பற்றி ஒரு வீடியோ போட்டோம், 2 வீடியோ போட்டோம், இனி தொடர்ந்து வீடியோ போட்டு நான் ட்ரைனிங் எடுத்துக்கிடுறேன். அதனால் வெள்ளையண்ணாச்சியை பற்றி நீங்கள் சொன்ன வார்த்தையில் இருந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக கற்பனை பண்ணி கொஞ்சம் பேசுகிறேன், போடுவோம். ட்ரைனிங் பீரியடு தானே, கற்றுக்கிட்டே இருப்போம். இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே முன்னேறிடலாம். இதை பார்க்குறவங்க நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் அதை எனக்கு ஆலோசனை கொடுங்க. உங்கள் கடைகளுக்கு இந்த மாதிரி விளம்பரம் பண்ணணுன்னாலும் என் ஸ்டைலு, என் பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாய்ப்பு கொடுங்க. கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அண்ணாச்சி சொன்னாங்க, வெள்ளையண்ணாச்சியோட நாங்கள் பயணித்த நேரங்கள், நானும் தங்கத்துறை அண்ணனும் எத்தனையோ இரவுகள், எவ்வளோ தூரங்கள் வெள்ளையண்ணாச்சியோட நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் அண்ணாச்சிக்கிட்ட நாங்கள் எவ்வளோ அன்பாக பேசியிருப்போம், எவ்வளோ நடந்திருப்போம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு நிமிஷம் இப்போ என் கற்பனைக்கு வரேங்க. நான் சிறு வயசாக இருக்கும்போது எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், இப்படி பல நடிகர்கள் படங்களை பார்த்தாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம அந்த இளம் வயசில் 13 வயசுல அந்த பாட்டை பாடிட்டு உற்சாகமாக ஓடுவோம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அதை பாடி நடித்த எம்ஜிஆருக்கு அப்போ 58-60 வயசு இருக்கும். ஜாஸ்தியே இருக்கலாம், கரெக்டாக வயசு தெரில. ஆனால் ஒரு 20 வயசு இளைஞர் போல் ஒரு பாடியிருப்பார். அன்னைக்கு நான் 13 வயசு அந்த பாட்டை பாடிக்கிட்டு ஓடுனேன். அது ஒரு புத்துணர்ச்சி. நம்மளை ஒருத்தவங்க அடக்குன்னு நினைக்கும்போது, நம்மளை கொஞ்சம் கொடுமையான ஒன்று நினைக்கும்போது, நீ உதவாக்கரன்னு நினைக்கும்போது, ஒரு சினிமா படத்தையோ ஒரு நாடகத்தையோ ஒரு தலைவரையோ பார்த்து நம்ம லைஃப்பை மாற்றிக்கொள்கிறோமே, அதுதாங்க கடவுள், அதுதாங்க செயல். வேதங்களை படித்தாலும் தாவீதுடைய வரலாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோலியாத் அங்கே வீரம் மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பார். அவங்க அண்ணன், தம்பி, சகோதரர்லாம் தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க.
அந்த விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்துக்கு அவ்வளோ திமிரா, நான் தேவனுடைய பிள்ளை, அவனை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு துடிக்கிறான். இளம் வயசு, சின்ன வயசு. அதை ரசித்து பார்த்தோம்னா இவனால் முடியவே முடியாது. ஆனால் அந்த கோலியாத்தை கொலை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறான், சரியா இல்லை. அதை போட்டு பார்க்குறான், சரியா இல்லை. கடைசியில் நான் கூழாங்கல்லை எடுத்துகிட்டு போய் கவுட்டக்கோலில் வச்சு அடிக்கிறாரு. அவன் நல்லா ஹைட்டு, உடம்பெல்லாம் கவரிங்க, இந்த நெத்தியில் மட்டும் கேப்பு. கரெக்டாக குறி பார்த்து அடித்தான் பாருங்க. அந்த நெத்தியில் போய் கல் பெஞ்சு கொத்துன்னு கீழே விழுகிறான். இவன் போய் கத்தி எடுத்து அவன் தலையை வெட்டி ஊருக்கு வந்துடுறான். அப்போ பாடுவாங்க, சவுலு கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 16,000. அந்த பைபிள் வேர்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆமாங்க, இன்னைக்கு இவங்களால முடியாதுன்னு சொன்ன ஒரு காரியங்களை ஒரு தாவீது போய் முடிச்சுட்டு வந்தார் இல்லையா? அந்த பைபிளை படிக்கும்போது நம்மளை ஒரு தாவீது மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம், நம்மளாலேயே முடியும். ஆமாங்க, இந்த யூடியூப்பை போடுறேன்னு சொல்லும்போது உன் மூஞ்சிக்கெல்லாம் யூடியூப் தேவையா, நீ போட்டுருவியான்னு கடவுள் கிருபையில் இப்போ கரண்ட் டேட் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிற இடத்துல 39,000 பேர் பார்வையாளர்களும் 153 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு 4 மாதத்தில். அப்போ நானும் ஒரு தாவீது தானே, நானும் ஒரு ராஜன் தானே, கடவுள் என்னையும் நடத்தினார்ல. கரெக்டுங்க. இப்போ வெள்ளையனாச்சி சாப்டருக்கு வருவோம். வெள்ளையனாச்சி அவங்கள பற்றி அண்ணாச்சி சொல்லத காரியங்க என் கற்பனையில் பார்த்தோம்னா, கன்னியாகுமரியில் கடலுக்கு உள்ளே இருந்து அப்படியே சூரியன் வெளியில் வர்ற மாதிரி பார்க்குறோம். நானும் கன்னியாகுமரி போனதில்லை, கடவுள் சித்தம் இருந்தால் போவோம். சினிமாக்களில் பார்த்துருக்கோம், பல யூடியூப்புகளில் பார்த்துருக்கோம். அந்த உதயம் அப்படியே எந்திரிச்சு வரும்போது ஒளிக்கதிர் வந்து அப்படியே பிரகாசமாக வரும். ஆமாங்க, இந்த வியாபாரி சங்கம் எவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம். வெள்ளையனாச்சி வர்றதுக்கு முன்ன குட்டி இந்த வியாபாரி சங்கத்துக்கு இவ்வளோ ஒரு பிரகாசம் கிடைச்சதா தெரியல. ஏன்னா வெள்ளையனாச்சி வந்ததுக்கு பிறகு தான் எங்கே பார்த்தாலும் மீசையோடையும் அதோடையும் பந்தா விற்று விழா கொண்டு விடுவாங்க. நான் கூட ஒரு வியாபாரம் பண்ணியிருக்கும்போது ஒரு விழாவுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ அவ்வளோ ஒரு பிரமிப்பை கொண்டு வந்தது அண்ணாச்சி தான். கண்டிப்பாக அது எந்த மாற்றமும் இல்லை. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று 4 திசைகள் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று 4 திசைகள் இருக்குது. இந்த 4 திசையிலையும் அப்படி 4 பார்த்தா 16 திசைகள் ஆகிடும். வடமேற்கு, வடகிழக்கு, வடக்கு அப்படி பிரிச்சுக்கிட்டே போகலாம். இன்றைக்கி எத்தனையோ வியாபாரி சங்க தலைவர்கள், இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா வியாபாரிகளின் தினம், நான் இவங்க தலைமையில் ஒரு தலைவர், நான் இவங்க தலைமையில் ஒரு தலைவர், இவங்க தலைமையில் ஒரு தலைவர், இவங்க தலைமையில் ஒரு தலைவர், போஸ்டராக ரோடாக கட் அவுட்டுகளாக இருக்குது. இந்த கட் அவுட்டுக்கெல்லாம் காரணக்கர்த்தா அண்ணாச்சி சொன்னாங்களே, நான் மளிகை கடை வச்சு இல்லை வேலை செய்யும்போது அரசு அதிகாரிகள் வந்தாங்கன்னா அவங்க கல்லாவில் உட்காந்துருக்க நம்ம கையை கட்டிட்டு நிற்கணும். ரவுடி பசங்க வந்தாங்கன்னா அநியாயம் பண்ணுவாங்க, தட்டி கேட்க முடியாமல் இருந்துச்சு. ஒரு சில பேர் ரவுடி கேஸில் அடக்கி வச்சாங்க, ஒரு சிலவர்கள் பயந்து போய் இருந்தாங்க. அண்ணாச்சி வந்து இறங்கி நான் இருக்கேன்டா அப்படின்னு ஒரு வெளி விளக்கு, அந்த தாவீது கோலியாத்தை கொன்ன மாதிரி இங்கே ரவுடியை கொன்ன வந்த ஒரு அண்ணாச்சி அப்படி இறங்கினார. இறங்கி நின்று 100 கற்பனை பண்ணார். 10 பாஸ் ஆச்சு. 90 ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. 10 பாஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு மனுஷன் பிறக்கிறாரு, இறக்குறாரு, அதுக்குள்ளே அவர் செய்த சாதனைகள் எத்தனை பாருங்க. முதல்ல அண்ணாச்சி சொல்கிறாங்க பாருங்க, சாச்சி நான் மளிகை கடையில் இருந்தால் ரவுடிகளை கண்டா பயம். விக்ரம்ராஜா சொல்கிறாரு. அப்படியே வந்து எண்ணெயை கேட்பான். ஒரு பேட்டியில் பார்த்தேன், கையை நீட்டினா எண்ணெய் ஊற்றணும், கேட்டால் 2 ரூபா கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கலன்னா அடிப்பாங்க. திருப்பி அடிக்க ஆரம்பித்தேன்னாங்க. இந்த திருப்பி அடிக்க ஆரம்பித்த ஒரு பவரை கொடுத்தது யாருன்னா அது வெள்ளையனாச்சி தான். அந்த வெள்ளையனாச்சி திருப்பி அடிக்க ஆரம்பித்து நல்ல சட்டத்திட்டங்கள் அப்படி எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கலாம். அப்படி வியாபாரிகளுக்கு ஒரு பயத்தை விட்டுட்டு அவரு படித்தாரோ படிக்கலோ படித்தவங்களோட பழகி இதை செய்யலாம் அதை செய்யலாம் திட்டங்களை போட்டுக்கிட்டே இருந்தார். இனி எதிர்காலத்திலையும் அவர்களை போன்ற தலைவர்கள் வரணும். ஒவ்வொரு வியாபாரிக்குள்ளேயும் வெள்ளையனாச்சியுடைய அணுக்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கும், எண்ணங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். கசப்புகளை மறந்து வியாபார தலைமையில் இருக்க மக்களுக்கு ஒன்று கூடி அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கடவுள் பயத்தை கொடுத்து கடவுள் வழியை நடத்தி உயர்த்துவோம். நம்மளை கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
கடவுள் நன்மையை செய்வார்கள். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன்.